மாப்பிள்ள ஏமாப்பிள்ள தனியாக நின்றுட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு? ஏண்டா உன்னை தானே கேட்டுட்டே இருக்கேன், எங்கேயோ பராக பார்த்து நின்றுட்டு இருக்கேன், என்னதாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக வந்தேன். ஆமாம், நான் இங்கே இப்படி இருக்கேன்னு உனக்கு யார்கிட்ட சொன்னாங்க? இல்லை இல்லை, உனக்கு ஃபோன் பண்ண நீ ஃபோன் எடுக்கல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கேயோ வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி எதுக்கும் இங்கே வந்திருப்பியோ அப்படின்னு ஒரு சந்தேகம், அதனால தான் வந்தேன். டேய் மச்சி, ஆமாம் இவ எதுக்குடா இங்கே வரா? என்ன கேட்டால் எனக்கு ரெண்டா தெரியும். சிஸ்டர் தானே, நீயே கேளு. சிஸ்டரா? நான் ஆக்கலடா, நீ தான்டா ஆக்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட ஏதோ பேசணுமாடா? போயிட்டோம், உன் சிஸ்டர் கூப்பிட்றாங்க போ. ஐயோ கடவுளே. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க. பிரதர், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லலை, அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் ப்ளீஸ். என்னது பிரதரா? எப்பம்மா நான் உனக்கு இது அண்ணன்னு சொன்னேன்? அவன் சொன்னா நீ என்ன அண்ணன்னு சொல்லியிருக்கியா? சரி, என்னமோ பண்ணுங்க. ஆகும்போது நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் அதானே சொல்ல வர. நான் கிளம்புறேன் மச்சி, நான் கார்கிட்டே நிற்கிறேன். உனக்கு இஷ்டம்னா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். சரி மச்சி, கால் பண்ணுறேன். எல்லாம் நேரம் ஃபிகரை பார்த்தா ஃப்ரெண்டை கழட்டி விட்டுருவானுங்களே. சி, பேட் பாய்ஸ். என்றைக்குமே சிங்கிள் பசங்களாக இருக்கிறவனுக்கு கூட மட்டும்தான் இருக்கணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே. என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அது இல்லைங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் உங்களை பார்க்க முடியல, எங்கே இருப்பீங்கன்னு தெரியல, அதான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன நீங்கள் ஏங்க ஃபாலோ பண்ணணும்? ஏங்க நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு தானே கேட்குறேன். அதுக்கு ஏங்க இப்படி அழுகுறீங்க? அது இல்லைங்க, உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளாக ரெஸ்டாரண்ட் பக்கம் வரலையா, அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஒரு கஸ்டமருக்காக வரலேன்ட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட் தான் வச்சு நடத்துகிறீங்க, அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா அந்தளவுக்கு நான் வர்த்தில்லைங்க. முதல்ல கண்ணை தொடங்க. எதுக்குமே இப்படி அழுகிறீங்க? ஏதாவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. ஆமாம் ஆமாம், தப்பாக நினைக்கிற லெவலுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு ஃபீல் வேறு பண்ணுறீங்களோ? கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவ இருக்குமே இல்லைல்ல. நான் ஏன் அழுக்கிறேன், எதுக்காக அழுக்கிறேன், என்னாச்சு சுனி சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? அந்த பக்கமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால தேடி வந்த பற்றியா, என்ன முதல்ல அடிச்சுக்கணும். எதுக்குங்க? ஏன், என்னாச்சு? சிரிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் எப்படி எழுதிட்டுருக்கேன், நான் அழுகிறத பற்றி உனக்கு சிரிப்பு வருதாடா? என்னது டாவா? என்ன அழுக வச்சுட்டு உனக்கு சிரிப்பு கேட்குதாடா? இந்த வாங்கிக்கோ, நான் அடிக்கிற ஒட்டிட்டு பாரு மவனே. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கா? அடிச்சு அடியில. என்னை பார்த்து இப்படி சிரிச்சேன், அதுக்கு தான் இது தண்டனை. இன்னும் 2-3 நாளைக்கு இது சரியாகாது, அப்போ வரைக்கும் என்னை நினச்சிக்கிட்டே இரு, புரியுதா? நான் வீட்டுக்கும் நான் நினச்சிட்டு இருக்கணும். இந்த வாய்க்கொழுப்பை பேசுகிறல, இதுக்காகவே நினச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அடி விட்டு இந்த மார்க்கை போட்டு விட்டுட்டேன். இதுக்கு மேலே அவனை என்னை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தால் அவனை கொண்டுருவேன். ஜாக்கிரதை, என்னை தவிர வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது. ஒரு மரியாதை இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, கொலை தான் விழுக்கும் பார்த்து. ஆத்தி, என்ன இப்படிலாம் பேசுகிறா? என்ன நினச்சிட்டு இருக்க? நானும் போன போதும் விட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வந்துட்டு என்னை பார்க்க கூட இல்லை, நீ பாட்டுக்கு வந்து சாப்பிட்டா போயிட்ட. சரி, அது கூட எதுவும் நான் பெருசாக நினச்சிக்கல. ஆனால் என்ன பார்க்குறக்கு வரணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட விட்டு போச்சுல்ல? நீ தாண்டி என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்க? எனக்கு ஒன்று பிடிக்கல, எதுக்கு ஒரு பிடிக்காத பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அது இதுன்னு பேசினேன். அப்புறம் ரெஸ்டாரண்ட்லையாவது வந்து பார்க்கலான்னு நினச்சினா வந்தால் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் எதுக்கு வரீங்க, சாப்பிட வந்தால் சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்கன்னு அப்படி அசிங்கப்படுத்தினேன். இப்போ வந்து வரலன்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட வம்பிழுத்துட்ருக்க? அப்போ லவ் அவ்வளோதானா? நான் வேண்டாம் என்னை பார்க்காதேன்னு சொன்னால் எஸ்கேப் ஆயிடுவேன் இல்லையா? அப்போ நீ என்னை வந்து லவ் பண்ணல, ஏதோ ஒரு மோட்டிவோட தான் பழகுனியா? உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்க. நானும் போனால் போது சின்ன பொண்ணு எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக நினச்சிட்டே இருந்தால் ரொம்ப தான் குதிக்கிறேன். இங்கே பாரு, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ.
என் மனசில் இருக்கிறது யாருன்னு உனக்கும் தெரியும். ஆனால் உன் மனசில் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஏதோ சும்மா வந்து கோவப்பட்டுட்டு இருக்கேன். எத்தனை நாளும் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அதெல்லாம் உனக்கு தெரியாதடி. எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ என்னமோ அறவே என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், எனக்கு அதுதான் வேலை பாரு. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒழுங்கா இனிமேல் தினமும் என்னை வந்து பார்த்துட்டு போகிறேன். போக்கம் மட்டும் இருக்கேன். அப்புறம் இருக்குடி உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்கு உன்னை வந்து பார்க்கணும்? ஓஹோ, என்னை தவிர வேற யாராவது பார்த்து வச்சிருக்கியா? கொண்டுடுவேன் பார்த்துக்கேன். என்னை தவிர வேற எந்த புண்ணியம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் அம்மாவையும் அதே மாதிரி உன் தங்கச்சி அப்புறம் குட்டி குட்டி குழந்தைங்கள வேணா பாரு. அதுக்கு மேலே வேற யாராவது பார்த்தேன் நான் கொண்டுருவேன். ஓஹோ, அந்த அளவில் பண்ணிட்டீங்களோ? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என் பொண்டாட்டி. இப்போ உனக்கு என்னடி அதை பற்றி? இங்கே பாரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன்னை கொண்டுருவேன். ஏன் பொண்டாட்டி பற்றி நான் பேசுகிறேன், உங்களை பற்றி நான் பேசலையே. என்னை பற்றி பேசினா எனக்கு கோவம் வரதாண்டா செய்யும். அவசரத்தில் எஸ்கேப் போயிடும். உன்னை பற்றி பேசுகிறாங்களா? என் பொண்டாட்டி பற்றி தாண்டி பேசப்படுறேன். உன்னை உன்னை அப்படின்னா அப்படின்னா ஏய் 1 minute ஃபோன் அடிக்கிறது, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. ஐயோ, எஸ்கேப் ஆயிடுறி. ஏண்டி நீ என்ன சொல்லிட்டு போற? என்ன சொல்லிடுறான்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடி. அப்படின்னா உன்னை தான் சொல்லிட்டு போறியா? ஒழுங்கு வருதியோ உண்மையே சொல்லிட்டு போடி. ஒரு 3 எழுத்து மட்டும் சொல்லிட்டு போடி. என்னடா நடக்குது இங்கே? என்னடா அவ சொல்லணும் உனக்கு? மச்சி என்னை குழப்பி விட்டு போயிட்டா மச்சி. இவ எதுக்குடா அவ வந்தா? அது மச்சி, நான் வந்து அவளை ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கவே இல்லை ஒரு வாரமாக. அந்த கோவத்தில் தாண்டா இங்கே வந்திருக்கா. அதுக்கு எதுக்கு அவள் கோவப்படணும்? ஏன் நீ டெய்லி போய் 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவ, இந்த ஒரு வாரமாக வராதங்காட்டி 7000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு அவளுக்கு. அதுக்காக வந்து டெய்லி வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாளா? உன் புத்தி மட்டும் என்றைக்குமே மாறாது. ஏன்டா அவள் அப்படியேடா சொன்னான்? நான் சொன்னேன். அவள் எதுக்காக வந்தான்னு உனக்கு தெரியுமா? சொன்னாங்கன்னா தெரியும், சொல்லி தொலை. நீ என்ன கர்மம் வேணா படு, ஆனால் வெக்க மட்டும் படாது. அவள் பாட்டுக்கு வந்து உரிமையாக சண்டை போடுறா மச்சி. நீங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே வரமாட்டேங்கிறீங்க, என்னை பார்க்கணும் உங்களுக்கு தோணலையா? ஒரு வாரமே என்னை வந்து பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சண்டை போடுறாடா. மச்சி கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவங்க ஹோட்டல் ஏதோ லாஸ்ட்டில் இருக்கும் போல் இருக்குது. பாவம் போய் ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் ப்ராஃபிட்டுக்கு மாற்றி விடுவோம் மச்சி. ஆனால் சத்தியமாக நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடா. என்ன சொல்ல வராங்கன்னு கூட முழுசாக கேட்க மாட்டேன். ஒரு மனுஷன் சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது கேளு, அனுபவி. ஆனால் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வேண்டாம், நான் மட்டும் விடவா போகிற சொல்லி தொலையும். நீ ஒரு வாரமாக ரெஸ்டாரண்ட் பக்கமே வரல, என் மேலே உனக்கு அக்கறையே இல்லையா? என்னை பார்க்கணுன்னு தோணவே இல்லையா உனக்கு? ஒரு வாரமே என்னை பார்க்காம வராம இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுனாடா. நான் எதுக்கு உனக்கு வரணும்? நீ தான் என்னை செருப்பில் அடிக்கிற மாதிரி எத்தனை கேள்வி கேட்டியே. அப்புறம் எதுக்கு நான் உன்னை பார்க்க வரணும்னு நல்லா கேட்டேனா? அட்லீஸ்ட் எனக்காகவாவது நீ வந்திருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் போடி உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் என்னங்கிறா? நீ வேறு பொண்ணை பார்த்துட்டியா? என்னை தவிர வேறு எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் கொன்றுவேன். நீ பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி குட்டி பாப்பாங்களை மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கு மேலே வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாடா. உடனே நான் வந்துட்டு என் பொண்டாட்டி இப்போ உனக்கு என்னடி அப்படின்னா, என்னை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. நான் என்ன தானே சொல்கிறேன், அப்போ நான் கேட்காம வேறு யார் கேட்பேன் அப்படின்லாம் சொல்கிறாடா மச்சி. சரி சரி, 2 பேத்துக்கும் முத்திருச்சுன்னு தெரியுது. அவன் இன்டெரக்டாக என்னை லவ் பண்ணுறா போல மச்சி, சொல்ல மட்டும் மாட்டேங்கிறா. இப்போ நான் வேற ஒரு ஸ்டைலில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆளை விடுங்க, என்ன பைத்தியம் ஆக்காதீங்க. நான் கொல்ல போகிறேன் பட்டா. டேடி ப்ளீஸ்டா கொஞ்சம் கேட்குறா. வேணாம் பாஸ், நான் இந்த பசங்க பேச்சை கேட்குறதில்ல பாய். நீ என்னமோ பண்ணு. என்ன எவனுமே புலம்பல் வர மாட்டேங்கிறான்.